Hey guys, welcome to VenuMadhu's kitchen. இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி ஒரு சூப்பர்பான டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். கேரட் ஹல்வா. ஸோ காஜர் கா ஹல்வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து தி மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு, சிஸ்டர், வெல்விஷர், க்ளோஸ் டு மை ஹார்ட், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கேட்டதுனால தான் வந்து இந்த ரெசிபி பண்ணுறேன். ஸோ இது வந்து அவங்க பேர் வந்து பூஜா. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி வந்து நான் டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படி டெடிகேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரட்டு மெயினான ஒரு ஹீரோ. ஸோ அப்புறம் வந்து கீ, கொஞ்சம் நட்ஸு சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சுகரு வித் கார்டமம் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து கோயா பேஸ்டே பண்ணுறதுனால இன்னும் டெலிஷியஸாக இருக்கும். வித்தவுட் கோயா கூட நீங்கள் பண்ணலாம், அது நல்லா தான் இருக்கும். பட் கோயா பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் அண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கோயா எடுத்துருக்கேன். இது வீட்டில் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் வந்து நல்லா மேலே இருக்கிறது ஸ்கின் நல்லா பீல் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் பார்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். மேலே டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் மேலே வந்து பீல் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ தான். ஸோ இது வந்து இப்போ எல்லாமே வந்து கிரேட் பண்ணிடலாம். சடா பாருங்கள், கிரேட் பண்ணியாச்சு சூப்பராக. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரேட் பண்ணும்போது குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஃபைனாக வந்து நம்மளுக்கு கிரேட் ஆகும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணும்போது நல்லா சாலிடாக பெருசாக இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் கிரேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ சின்னதாக இருக்கிற பக்கம் கிரேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா சாலிடாக இருக்கிற பக்கம் வந்து நல்லா கிரேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் ஹேண்டிலாக நல்லா கிரேட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கிரேட் பண்ண ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக இந்த 2 டிப்ஸு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் சொன்னேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம், நட்ஸு வந்து நல்லா ஒரு வாட்டி கீழே வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கூட சில பேர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி கீழே வந்து ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம கேரட் சேர்த்துடலாம். ஸோ நம்ம கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரலையும் விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பால் சேர்த்துடலாம். ஸோ பால் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அது குக் ஆகும். கேரட்டு குக் ஆனால் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா. நல்லா வந்து இது ஒரு நல்ல கொதி வரணும். கேரட் வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் வந்து சேர்த்துடலாம். இருக்கட்டும் பாருங்க, பால் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து மில்க் ரெடியூஸ் ஆகிடுச்சு. மீன்வைல் நம்மளுக்கு கேரட் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துடலாம். இதுக்கு தக்கன சுகர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து தண்ணி விடுன்றதுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நாங்கள் குக் பண்ண வேண்டியிருக்கும். இருக்கட்டும். இப்போ நம்ம கோயாவை சேர்த்துடலாம். கோயா சேர்த்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி
சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல நட்ஸு, அதுவும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ சூப்பர்பான கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கோயா போட்டு இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ இனி வந்து சர்வ் பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேரட் ஹல்வா சர்வ் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் நட்ஸோட. கேரட் அல்வா வந்து ஃபேண்டாஸ்டிக்காக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே சூடாக சாப்பிட்ணும் அப்படி இருந்தால் சூடாக சாப்பிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்ணுன்னா கூட அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட VenuMadhu's கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். பாய்.